வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்நாட்களில் யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற ஊடகங்கள் வழியாக நிறைய கருத்துக்கள், தன்னம்பிக்கை உரைகள், சிறந்த தேச தலைவர்களின் வாழ்வில் நடந்த சம்பவங்கள், அறிவுரைகள், சுவையான புரோஜனமான நிறைய தகவல்களை வாசிக்கிறோம், பார்க்கிறோம். வேதத்திலும் கடவுளுக்கு பிரியமாக வாழ, பரிசுத்தமாக வாழ, பிறருக்கு உபயோகமாக வாழ நிறைய ஆலோசனைகளும் செய்திகளும் கட்டளைகளும் உண்டு. நாமும் கூட பிள்ளைகளிடத்தில் ஆபிரகாமை பார், ஈசாக்கை பார், யோசேப்பை பார் என அந்தந்த சமயங்களில் வேதத்திலிருந்து உதாரணங்களை காண்பித்து அவைகளை பின்பற்ற சொல்லுகிறோம். இவைகளெல்லாம் பாடத்திட்டத்தில் உள்ள அறிவுரைகளைப் போல அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஆனால் இவைகளையெல்லாம் கடைபிடிப்பது தான் அவசியம். நாட் ஒன்லி நோயிங் பட் வி ஷுட் பி எ ரோல் மாடல். நாம் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்ற காரியங்களை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அவைகளின்படி வாழவும் நாம் எப்போதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவரை அறிந்தவர்கள் அல்ல, அவரை போல வாழ்பவர்கள்தான் தேவை. ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறிந்திருக்கிறபடி இந்த சமுதாயத்தில் ஒரு ரோல் மாடலாக பிறருக்கு முன்பதாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்பது நமது ஜெபமாக, தீர்மானமாக இருக்கட்டும். பிலிப்பியர் 4:9 நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள் என தன் மாதிரியான வாழ்க்கையை அப்படியே பவுல் பிறருக்கு காண்பிக்கிறார். பிறருக்கு முன்பாக ஒரு ரோல் மாடலாக வாழ்வோம். நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு முன்பதாக, நம் சமுதாயத்தில் பிறருக்கு முன்பதாக ஒரு மாதிரியாக வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். ஆமென்.